வணக்கம் நண்பர்களே, ரேச்சூஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம கிராமத்து மனம் கமழும் மர அடுப்புல சமைக்கிற சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிராமத்து சிக்கன் பிரியாணிக்காக நம்ம ரொம்ப சிம்பிளான இயற்கையான பொருட்கள் தான் பயன்படுத்துறோம். பொருட்கள்: நாட்டுக்கோழி சுத்தம் செய்து துண்டுகள். அம்மா நீங்களே காட்டுங்க. பார், இப்படி செய். சீரக சம்பா அரிசி 2 கிளாஸ், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 5, இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, தயிர், எலுமிச்சை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், நெய். கிராமத்து பிரியாணி ஸ்பெஷல்லாம் மர அடுப்புல சமைக்கிறது தான். இந்த அடுப்பு வாசனை பிரியாணிக்கு தனி சுவை தரும். சிக்கன்ல தயிர், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள், மிளகாய், மல்லித்தூள், உப்பு சேர்த்து 30 நிமிஷம் ஊற வைக்கணும். கடாயில தேங்காய் எண்ணெய் ஊத்தி 2 பட்டை, 5 கிராம்பு, 4 ஏலக்காய் பிரியாணியில சேர்க்கலாம். நறுக்கு ரெச்சு, நல்லா நறுக்கு. சரி பாட்டி, நான் பாத்துக்கோன். அருமையா செய்யற. நன்றி பாட்டி. பாட்டி இப்ப என்ன சேர்க்கலாம்? இப்ப வெங்காயம் போட்டு நல்லா பொன்னரமா வரைக்கும் வதக்கணும். பாரு, இப்படிதான் கிளறணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்து எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கலாம். இப்ப மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி மூடி வச்சு மிதமான தீயில வேக விடணும். 2 கப் சீரக சம்பா அரிசியை கழுவி ஒரு பாத்திரத்துல 15 நிமிடம் வடிகட்டவும். இப்ப பிரியாணிக்கு சாதம் தயார் செய்யலாம். சூடான பாத்திரத்துல 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறி சீரக சம்பா அரிசியை சேர்க்கவும். அரிசி நிறம் மாறும்போது 4 கப் தண்ணீர், கிராம்பு, பட்டா, ஏலக்காய் பிரியாணியில சேர்க்கவும். அதனுட அரை எலுமிச்சை சாறு மற்றும் தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கவும். 10 நிமிடங்கள் காத்திருந்து பிரியாணி அரிசி 3/4 பங்கு வெந்ததும் அடுப்புல இருந்து பாத்திரத்தை அகற்றவும். சமைத்த பிரியாணி சாதத்தை வடிகட்டி தனியாக வைக்கவும். இப்ப கிஸ்மிஸ் முந்திரி பருப்பை நெய்யில் வறுக்கவும். ஓகே பாட்டி. கொஞ்சம் கிளறுங்க, பொரியும் வர. ஆமா பாட்டி. அதே நெய்யில் ஒரு நறுக்கிய வெங்காயத்தை ஆழமாக வறுக்கவும். சிக்கன் கிரேவி தயாரானதும் ஒதுக்கி வைக்கவும். வலுவான அடித்தளத்தோட ஒரு பானையை வச்சிருங்க. இப்போ கிரேவி மற்றும் சமைத்த அரிசியோட தம்மை தொடங்குங்க. தம் செய்வது எப்படி? தீய மிக குறைவாக வைக்கவும். பாத்திரத்தில் சிறிது நெய், பின்னர் சிறிது சிக்கன் கிரேவியை பரப்பவும். அதன் மேல் சிறிது சமைத்த அரிசியை சேர்க்கவும். அதன் மேல் வறுத்த கிஸ்மிஸ், முந்திரி மற்றும் வறுத்த வெங்காயத்தை பரப்பவும். மீண்டும் மேலே சிக்கன் கிரேவியை ஊற்றுவோம். அதே படிகளை மீண்டும் செய்யவும். சரி பாட்டி. நல்லாக கலக்கவும். மேலே சிறிது நெய் மற்றும் நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை தடவி. சரி பாட்டி. இந்த பிரியாணி 10 நிமிஷங்கள் குறைந்த தீயில் வைக்கவும். பிறகு நல்லா கலக்கவும். பார்த்தாயா? இப்ப நம்ம கிராமத்து சிக்கன் பிரியாணி ரெடி. மர அடுப்பு வாசனையோட அற்புதமான சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரேச்சூஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு கிராமத்து ரெசிபியோட சீக்கிரம் சந்திப்போம்.